Evolution of money from water to digital money. Centuries ago மணி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ எப்படி பீப்புள் ட்ரேட் பண்ணியிருப்பாங்க? எஸ், இட் ஸ்டார்டட் வித் பார்ட்டர் சிஸ்டம். முன்னாடி இருந்த சென்ச்சுரிஸில் மணி தான் இன்வென்ட் பண்ணலையே தவிர பீப்புள் வந்து வெரைட்டி ஆஃப் ஒர்க்ஸ் வந்து பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஸோ என்ன மாதிரி ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா பீவர்ஸ், காப்லர்ஸ், ஃபார்மர்ஸ் அண்ட் டெய்லர்ஸ். ஸோ நவ் இமேஜின் யுவர் செல்ஃப், கிருஷ்ணா அப்படின்ற பர்சன் ஃபார்மராகவும் மனோஜ் அப்படின்ற பர்சன் காப்லராகவும். ஸோ இப்போ மனோஜ்ன்ற பர்சனுக்கு வெஜிடபிள்ஸ் தேவைப்படுறதுனால கிருஷ்ணா கிட்டே வெஜிடபிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட இருக்க பேர் ஆஃப் ஸ்லிப்பர்ஸை வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் தான் பார்ட்டர் சிஸ்டம். பீப்புள் கிட்ட இருக்க குட்ஸை ஈஸியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க சான்ஸ் கிடைச்சா பார்ட்டர் சிஸ்டம் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியலனா பார்ட்டர் சிஸ்டம் கண்டிப்பாக நெகட்டிவ் ரிசல்ட்ஸை ஃபேஸ் பண்ணும். ஸோ இந்த பார்ட்டர் சிஸ்டமில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா டபுள் கோஇன்சிடென்ஸ் பிரின்சிபல். அதாவது கிருஷ்ணா கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸை யாருக்கு தேவைப்படுதுன்றதை கிருஷ்ணா சர்ச் பண்ணணும். அண்ட் கிருஷ்ணாவுக்கு தேவைப்படுற பேர் ஆஃப் ஸ்லிப்பர்ஸை யார் சேல் பண்ணுறாங்கன்றதை அவன் சர்ச் பண்ணணும். ஸோ இதுதான் டபுள் கோஇன்சிடென்ஸ் பிரின்சிபல். இப்போ மனோஜ் அண்ட் கிருஷ்ணா 2 பேருக்குமே தேவையான குட்ஸை 2 பேருமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் டைரக்ட் மோட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஆனால் இந்த பார்ட்டர் சிஸ்டம் எல்லா டைமும் பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கொடுக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போ மனோஜ்க்கு நிறைய வெஜிடபிள்ஸ் தேவைப்படுது கிருஷ்ணா கிட்டேருந்து, ஆனால் கிருஷ்ணாவுக்கு நிறைய ஸ்லிப்பர்ஸ் தேவைப்படலை. அண்ட் நவ் மனோஜ் ஹேர் கட் பண்ணுறதுக்காக செல்வம் அப்படின்ற ஒரு பார்பரை தேடி போகிறாங்க. அங்கே போனால் ஹேர் கட்டோட காஸ்ட்டும் ஸ்லிப்பரோட காஸ்ட்டும் டிஃபர் ஆகுது. ஸோ த வேல்யூ ஆஃப் கமோடிட்டி ஆஃப் 2 குட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ இங்கேயும் பார்ட்டர் சிஸ்டம் ஹெல்ப்ஃபுல் இல்லை. இப்போ மனோஜ்க்கு மில்க் தேவைப்படுது. மில்க்குன்றது வந்து ஒரு பெரிஷியபிள் குட்ஸ். ஸோ அந்த மில்க்கை வாங்கி மனோஜால் ஸ்டோரும் பண்ண முடியாது. அந்த மில்க்குக்கு பேர் ஆஃப் ஸ்லிப்பரையும் கொடுக்க முடியாது. ஸோ இந்த இடத்துலையும் பார்ட்டர் சிஸ்டம் ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்கிறப்ப தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் ஃபார் குட்ஸ்ன்றது ரொம்ப டிஃபிகல்ட் அண்ட் ஹார்டுன்றது பீப்புளுக்கு தெரிய வந்தது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை பார்க்குறப்ப தான் பார்ட்டர் சிஸ்டம் எண்ட் ஆச்சு. ஆனால் பார்ட்டர் சிஸ்டம் எண்ட் ஆனால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு சொல்யூஷன் இருக்கணும்ல. அதோட ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்னன்றதையும் பார்த்துடலாம். ட்ரேடும் நடக்கணும், ஆனால் அதில் பேரியர்ஸும் இருக்கக்கூடாது. அந்த சொல்யூஷனுக்காக தான் மெட்டல்ஸை வந்து காயின்ஸாக கன்வெர்ட் பண்ணாங்க. ஸோ 6th century BCயில் சில்வர் காயின்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மெட்டல் நார்மலான ஒரு சில்வர் காயினாக இருந்தால் கண்டிப்பாக அது வேல்யூ கிடையாது. ஸோ எல்லா மெட்டல்ஸுமே வந்து ஒரு சில்வர் காயினாக கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதில் கவர்மெண்ட் சீல் வந்து இருந்துச்சு. ஸோ எல்லா காயினுமே வந்து ஒரு ஃபிக்ஸடான ரேட்டும் எல்லா காயினுக்குமே கவர்மெண்ட் சீலும் வந்து கம்பல்சரியாக இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸ்லி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சில்வர் காயினுக்கு அப்புறம் தான் கோல்டு காயின் வந்து இன்வெர்ட் பண்ணாங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேப்பர் கரன்சிஸ், அதுக்கப்புறம் காமர்ஸ், இந்த மாதிரிலாம் காமர்ஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ பார்ட்டர் சிஸ்டம்னா என்ன அப்படின்றதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.